வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பேன் கேக் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். பேன் கேக் வந்து வெளிநாட்டு உணவு. நம்ம வழக்கமாக இட்லி தோசை வச்சு கொஞ்சம் போர் அடிச்சிருதுன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அது முட்டை போட்டு செய்வாங்க. முட்டை இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் கேக்குக்கு தேவையான பொருட்கள்: மைதா வந்து 200 கிராம், இது பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன், இது சமையல் சோடா ஒரு அரை ஸ்பூன், இது வந்து ஜீனியை வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பால் தேவையான அளவு பால், ஒரு 4 ஸ்பூன் பட்டர், வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 2 வாழைப்பழம், தேன் வந்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மைதாவை இந்த மிக்சி ஜாரில் 200 கிராம் மைதாவை இதில் போட்டுருங்க. அடுத்தது ஜீனி பொடி பண்ணதை இதில் போட்டுடலாம். இது பேக்கிங் சோடா. இப்போ பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் இருக்குது பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் பட்டரு இதில் போட்டுடலாம். வெண்ணெய் எசன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரே ஒரு சொட்டு தான் ஊற்றுறேன், ஒரு சொட்டு தான். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இருக்குது, அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்த்து வாழைப்பழத்தை நம்ம சேர்த்து இதில் போடணும். ஒரு 2 வாழைப்பழம், இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு. இப்போ பவுலில் ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். பேன் கேக்கை திருப்பி போட்டுடலாம். இப்போ பேன் கேக்கை திருப்பியும் பாருங்கள், 2 பக்கமும் நல்லா இதாகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். பேன் கேக்கை திருப்பி விடுவோம். பேன் கேக்கை பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. திருப்பி போடுவோம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா இதாகிடுச்சு. நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு இருக்குது. எடுத்து வச்சிடலாம்.
பேன் கேக் வந்து சூப்பராக பண்ணிட்டோம். இது வீட்டில் எல்லோரும் செஞ்சு கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.